வாங்க இன்றைக்கி சூப்பரான கார சட்னி செய்ய போகிறேங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 10 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே 5-6 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்குங்க. இது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வைங்க. தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டாங்க. அப்போ தான் இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடுச்சுங்க. நமக்கு தேவையான அளவு திக்காவும் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் காரத்துக்கு தேவையான அளவு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இந்த சட்னி காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் நான் காரம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்குங்க. தக்காளியோட புளிப்பு டேஸ்ட்டு போகிறதுக்காக தான் காரம் அதிகமாக சேர்க்குறோம். நல்லா கிளந்து விட்டாச்சுங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நான் சால்ட் உப்பு சேர்த்துருக்காங்க. உப்பும் தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு செய்யுங்க. இந்த சட்னி செய்யும் போது எப்போவுமே சிம்மில் தாங்க வச்சு செய்யணும். ஏன்னா எண்ணெய் மேலே தெரிக்கங்க. அதனால் சிம்மில் வச்சு செய்யுங்க. மூடி போட்டு செய்யுங்க. இந்த பக்கம் இட்லி ரெடி பண்ணுறாங்க. இட்லி தக்காளி கார சட்னி தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் செய்ய சொன்னாங்க. அதனால தாங்க நான் இது செய்கிறேன். அதனால தான் உங்களுக்கு ரெசிபியாகவும் போடுறேன். பாருங்கள், இந்த பக்கம் இட்லியும் ரெடி பண்ணியாச்சுங்க. 5 நிமிஷம் தாங்க ஆகும் இந்த இட்லி வேகிறதுக்கு. நம்ம சட்னி ரெடி ஆகிறதுக்குள்ளே இட்லியும் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், சட்னி இப்போ நல்லா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் சட்னியை நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா திக்காகவும் வந்துடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சட்னி எப்படி மேலே தெரிச்சு வருதுன்ட்டு. இத்தனைக்கும் நான் சிம்மில் தாங்க வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் செய்யும்போது பார்த்து செய்யுங்க. மேலே தெரிக்கும் போது நமக்கு கையிலலாம் பட்டுடுங்க. சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இட்லியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் எடுத்தாச்சுங்க. இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம் வாங்க. பாருங்கள், இட்லி எப்படி இருக்குது பாருங்கள். இது சின்ன இட்லினால சூப்பராக இருக்குங்க. இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. உங்கள் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இட்லி எடுத்தாச்சு. இப்போ இட்லிக்கு தேவையான சட்னியை நம்ம சேர்த்துக்கலாம் வாங்க. சூடாக இட்லி, சூடாக கார சட்னிங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த சட்னி ஊற 2-3 நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு தாராளமாக ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாங்க. இப்போ இட்லி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எங்கள் வீட்டில் இதாங்க இன்றைக்கி. உங்களுக்கு இந்த சட்னி பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டூஸ் விருப்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணுனாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேங்க. தேங்க்யூ மக்களே.